கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 50:21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். பிரியமானவர்களே, யோசேப்பு தன்னுடைய சகோதரருடைய பட்சமாய் நின்று பேசுகிறார். ஏனென்றால் அவர்களுக்கு விரோதமாக தீமை செய்தார்கள். ஆனால் தேவனோ அவர்கள் இப்போது நடந்து வருகிறபடியே அவர்களுக்கு நன்மை செய்ய யோசேப்பை முன்னமே அவர் எகிப்துக்கு அனுப்பினார் என்று யோசேப்பு தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்க ஆயத்தமாயிருந்தார். ஒருவேளை நாமும் நம்முடைய சகோதரிகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவர்களை நாம் மன்னித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி யோசேப்பு எப்படி ஒரு கழிதரும் திராட்சை கொடியாய் அந்த குடும்பத்துக்கு விளங்கினாரோ அதே போல தேவனும் நமக்கு கொடுத்த குடும்பத்தில் விளங்க பண்ணுவார். அவர்களுடைய நடக்கை அவருடைய கனிகளினாலே விளங்கும் என்று சொன்னது போல நம்மை பற்றி பார்க்கிறவர்கள் நம்முடைய கனிகளினாலே தேவனை அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்த அது உதவியாக இருக்கும். எனவே நமக்கு துன்பப்படுத்துவர்களை நாம் மன்னித்து தேவனுக்குள் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அதற்கேற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உயர்வான ஸ்தலத்தில் நம்மை நடக்க பண்ணுகிறார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.